இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நம்ம நாட்டை முன்னேற்றணும், நம்ம நாடும் அதிநவீனமாக வெளிநாடு போல் முன்னேறணும், ஒரு ஜப்பான் போல், ஒரு அமெரிக்கா போல், ஒரு இங்கிலாந்து போல், ஃப்ரான்ஸ் போல் பயங்கர முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னேறிய நாட்டில் போய் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். என் நாட்டை இனிமேல் தான் நான் முன்னேற்றணும், வெளிநாடு போல் முன்னேற்றணும், அமெரிக்கா போல் முன்னேற்றணும், அதுக்கு எவ்வளோ காலம் ஆகும், என் தலைமுறையில் அது முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு முன்னேறிய நாட்டில் வாழணும்னு ஆசை. எனது நாட்டை நான் முன்னேறிய நாடாக மாற்றுவதற்கு பதிலாக முன்னேறிய நாடு எங்கெல்லாம் இருக்கோ நான் அங்கே போய் வாழ்ந்துட்டு போகிறேன். எதுக்கு நான் என் நாட்டை போய் இனிமேல் நான் முன்னேற்றி அப்படி தான் எல்லாருக்கும் ஒரு முன்னேறிய நாட்டில் வாழணும்னு ஆசை. ஒரு ஜப்பான் போல் இருக்கிற ஒரு நாட்டில் வாழணும்னு ஆசை, அமெரிக்கா போல் இருக்கிற ஒரு அமெரிக்காவில் வாழணுங்கிற ஆசை இல்லை மனிதர்களுக்கு. இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகணுங்கிற ஆசை இல்லை. அமெரிக்கா போல் ஒரு முன்னேறிய நாட்டில் வாழ வேண்டும். ஒரு அமெரிக்கா போல், ஒரு ரஷ்யா போல், ஒரு ஜெர்மனி போல், ஒரு ஜப்பான் போல் ஒரு முன்னேறிய நாட்டில் வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த நாடு இந்தியா முன்னேறிய நாடாக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே முன்னேறி இருக்கோ அந்த நாட்டுக்கு போய் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். அப்போ அந்த ஆசையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இந்தியா முன்னேறலை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நாட்டிலே இருந்து எனது ஆசையை நான் புதைக்க வேண்டுமா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த நாடு முன்னேறி இருக்கிறதோ நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். நியூசிலாந்தா அல்லது ஆஸ்திரேலியாவா, ஜெர்மனியா, ஜப்பானா, நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். முன்னேறிய நாடு எது என்று நான் தேர்ந்தெடுத்து அதையே நான் எனது நாடாக மாற்றிக்கொள்கிறேன். 10 வருஷம் அங்கே இருந்தால் அந்த ஒரு நாட்டோட குடியுரிமை கிடைச்சிருது. அப்போ அது என்னுடைய நாடாக ஆகிவிடுகிறது. அப்போ நான் முன்னேறிய நாட்டில் தானே வசிக்கிறேன். இதுக்காக நான் ஒரு முன்னேறிய நாட்டில் வசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்தியாவை போய் முன்னேற்ற வேண்டுமா? முன்னேற்றி அதுக்கு போதுமான ஒத்துழைப்பு இங்கே இல்லை. அதற்கு அப்படி ஒரு முனைப்போடு இங்கே உள்ள மக்களும் வாழலை. அதனால் முன்னேறிய ஒரு நாட்டில் வாழ வேண்டும், அது இவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அப்போ அதற்காக எனது நாட்டை முன்னேற்றுவதற்கு பதிலாக முன்னேறிய நாடு இந்த உலகத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். அப்போ 10 வருஷம் ஆனால் அந்த நாட்டோட குடிமகனாக நான் ஆகிட போகிறேன். அப்போ எனது தாய்நாடு, எனது நாடு முன்னேறிய ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டா 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா எனது நாடாகிவிடும். அப்போ எனது நாடு முன்னேறிய ஒரு நாடு தானே. இந்தியா முன்னேறினா தான் இது எனது நாடு. இந்தியா எனது நாட்டை முன்னேற்ற வேண்டும், முன்னேறிய ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்றால் நான் ரொம்ப கடினமாக போராடணும். அதுக்கு பதிலாக நான் எங்கே முன்னேறி இருக்கோ அந்த நாட்டுக்கு போய் வாழ்ந்து 10 வருஷம் ஆனால் அந்த நாட்டோட குடிமகனாக ஆகிடுவேன். அப்போ நான் சொல்லிப்பேன் பெருமையாக, எனது நாடு முன்னேறிய நாடு, நான் முன்னேறிய ஒரு நாட்டில் வாழ்கிறேன் அப்படின்னு. அதனால தான் முன்னேறிய நாட்டுக்கு போகிறாங்க. இந்த நாடு முன்னேறலைன்னா முன்னேறின ஒரு நாட்டுக்கு நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆங்கிலம் தான் வழி. முன்னேறிய நாட்டில் வாழ வேண்டும் மக்களுக்கு ஆசை, அந்த அதிநவீனமான ஒரு வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஆசை. அப்போ அந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்தா முன்னேறிய நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தனி மனித உரிமை, சுதந்திரமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்களா? இப்போ இந்தியாவில் சுதந்திரமாக வாழ முடியாதா? சுதந்திரமாக வாழ்கிற நாட்டுக்கு நான் போயிடுறேன். இப்போ ஈழத்தமிழர்கள் ஏன் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க அகதிகளாக? அந்த நாட்டில் வாழ முடிகிற ஒரு நாட்டுக்கு நான் போயிடுறேன். எதுக்கு நான் அதுக்காக விடுதலைக்காக நான் போராடணும்? எதுக்கு இந்த இலங்கையில் இருந்துக்கிட்டு நான் விடுதலைக்காக என் உயிரை கொடுத்து நான் விடுதலை அடைஞ்சு அதுக்கப்புறம் நான் எதுக்கு அதுக்காக நான் ஒரு சுதந்திரமாக எங்கே வாழ முடியுதோ அந்த நாட்டுக்கு நான் போயிடுறேன். இதுதான். அதனால் ஏன் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னா இதுதான் காரணமாக இருக்குது.